உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. உங்க சத்தம் உயரட்டும். உயிரோடு எழுந்தவரே, நீங்க பாடுங்க. உம்மை ஆராதனை, உம்மை. ஓ ரபா மதரலாது ரபா, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லா கையை உயர்த்தி கண்ண மூடி என்ன பார்க்காதீங்க. என்ன பார்த்தா ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஓ ஹல்லேலூயா ஓசன்னா. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தை, ஒரு மாறுதலை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவதற்கு இயேசு இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஓ அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அகிலத்தை மகதரபௌஷரபலதுடபரபா, ஆவிலை இணைந்து ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, மரபகபலபகட. ஓ உமக்கு ஆராதனை. எஸ் எஸ் எஸ். ரெண்டு கையை உயர்த்தி சத்தம் அல்லேலூயா. பாடும்போதே விடுதலை, பாடும்போதே பலவீனங்கள் மறையட்டும், பாடும்போதே கட்டுகள் உடைக்கப்படட்டும். உங்கள் சரீரங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமை. ஷபகரமனசே அதலரமா லேலுயா ஓசன்னா, அல்லேலுயா ஓசன்னா. ஓ மகசே செரேபலவா. கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை, மரணம் அவரை தடுக்க முடியவில்லை. அவர் தான் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். அந்த உயிர் தெழுந்த வல்லமை சாவுக்கேதுவான இந்த சரீரங்களிலே. ஓ அல்லேலூயா. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, கண்களை மூடி விசுவாசத்தோடு அவரை உயர்த்த, அவரை உயர்த்த, அவருக்கு நன்றி செலுத்தும் போது, துதிபலி செலுத்தும் போது உங்கள் சரீரங்களிலே இதுவரைக்கும் செயல்படாத ஒரு தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்வதாக. எல்லா கட்டுகள் இப்பொழுது இப்பொழுது in the mighty name of Jesus. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசும்பொழுது, ஆவியில நிரம்பி துதிக்கும் பொழுது, ஆமென் ஆமென், விடுவிக்கிற தேவ வல்லமை. உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இந்த ராத்திரி உண்டாகட்டும். உன் கணவனுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் இந்த ராத்திரி உண்டாகட்டும். உங்க குடும்பத்துல ஓ தூயரே. ஒரு நிமிடம் அப்படி எழுப்பி நின்று சகல வல்லமை பொருந்திய, ஆமென், மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ளவர் தூயர், தூயரே, தூயரே,
சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே துதி உமக்கே, நீரென்றும் தூயரே தூயரே. சர்வ வல்லவர், நீங்க உயர்த்துங்க. தூயரே தூயரே தூயரே, சர்வ வல்ல மகாபதரமா. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிற எல்லா இடங்களிலும் விடுதலை. மாஷேகே ராஜாலாமா. ஓ தூயரே தூயரே, சர்வ. உங்க சத்தம் உயரட்டும். ரெண்டு கையை உயர்த்தி தூயரே தூய. பாத்திரரே துதி உமக்கே, ஓ ஒரு நிமிடம் அமைதலாய் இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya hallelujah. Just lift up your hands and pray. Hallelujah. ஒரு அற்புதத்திற்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இந்த ராத்திரி இயேசு உன்னை தொட, உன் சரீரங்களை வியாதிகள் மறையட்டும், கர்ப்பப்பையில கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஷாபா லாபா ராகான் டாமா நாம். Just receive your healing. கையை உயர்த்தி இந்த ராத்திரி உங்களை சுகமாக்குறதுக்கு, உங்களை தொடுறதுக்கு, கண்ணை திறந்து என்ன பார்க்காதீங்க, என்ன பார்த்தா ஒன்று நடக்க. கையை மட்டும் உயர்த்தி ஆவியானவருக்கு இடம் கொடுப்பீர்களான நீங்கள் விசுவாசித்தால், நீ விசுவாசிப்பாயானால் லேப்ராகா ஷந்தா ரவு கண்டோரா. ஓ ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவரையும் தொடுவீராக. Be healed, be healed. அற்புத வல்லமையால் ஒவ்வொரு சரீரங்களையும் தேவ ஆவியானவர் தொடுகிறார். Yes, you are being free from your sickness. வியாதிகள் மறையட்டும். ஆமென். அநேக தேவைகளோடு வந்திருக்கிறோம் வாழ்க்கை. தேவ ஆவியானவர் இன்றைக்கு நிறைவாய் மாலா பாக்கா தாராமா. ஆமென். இருதயத்தில் ஒரு நிரந்தரமான சமாதானம். ஷேலா பிரஹடா ஹவுகா நௌராகா. எல்லா மன அழுத்தங்கள், எஸ், பி ஃப்ரீ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்.
சிந்தையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் be free, be free, be free. Mara baka santo roho shanda laka lekando business loss நால ஆமென் ஆமென் ஒரே பிரச்சனை, வீட்டில் சமாதானம் இல்லாத நிலைமை. ஆமென் ஆமென். இந்த ராத்திரி உன் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். லேகதா டூஹ சந்தரா குடும்பத்திற்குள்ள தேவ சமாதானம் உள்ளவட்டும். ஆமென் ஆமென். தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அவுட் out in the name of Jesus. I declare leda raka baka shanto raka சமாதானத்தை சீரழிக்கிற ஆமென் பொல்லாத கிரியைகள் ஆமென் இனி உன்னை அணுகுவதில்லை. ஆமென். தேவ ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஆமென் ஹalleluya. ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா பாடும்போது வியாதிகள் மறையட்டும். ஹalleluya ஆமென். போராட்டங்கள் மாறட்டும் நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த கல்லை யார் புரட்டுவார் என்று ஆமென் புலம்பலோடு போன அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது போல எதிர்பாராத சில நன்மைகள் இந்த ராத்திரி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் குடும்பத்துல வேலை ஸ்தலத்துல எதிர்பாராத சில நன்மைகளை கர்த்தர் ஆமென் செய்ய ஆரம்பித்து விட்டார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆமென் குடும்ப வாழ்க்கையில இந்த கல்லை யார் புரட்டுவார்? நீண்ட நாளாய் சில கற்கள் ஆமென் நீண்ட நாளாய் சில பாரங்கள் ஆமென் ஆமென் சூழ்நிலை மாறவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் இந்த ராத்திரி செய்ய அவர் போதுமானவர். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. உன் முன்னேற்றத்தை தடுக்கிற ஆமென் ஆமென் நீங்க முன்னேறி செல்லக்கூடாதபடி தடுக்கிற சில கற்கள் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது. ஹalleluya ஹalleluya. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா கனம் மகிமை மாட்சிமை ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே. ஆமென் ஆமென். அப்படியே உட்காருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஸ்திரீகள் அதிகாலமே எழும்பி புறப்பட்டு கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக அவர்கள் சென்றபோது அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன். யார் இந்த கல்லை நமக்காக அப்புறப்படுத்துவார்கள்? முத்திரை அடிக்கப்பட்ட ஒரு கல்லாக, யாராலும் நகற்ற முடியாத ஒரு கல்லாக அது இருந்தது. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பக்கத்துல இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, எதிர்பாரா நன்மைகள் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். சொல்லுங்க, எதிர்பாராத நிகழ்வுகள் உங்க குடும்பத்துல நடக்கும். அல்லேலூயா. உங்க பிசினஸ்ல எதிர்பாராத நிகழ்வுகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்புறீங்களா? அற்புதம் செய்ய அவர் ரெடி சார். அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம ரெடியா இருக்குமான்றதான் கேள்வியே. Do you have that faith? ஆமென். நமக்கு என்னன்னா இந்த மாதிரி நிறைய கேட்டு பழகிட்டோம். அதனால நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னது கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளோ நாள் செய்யாதது எப்போ உங்க முகங்கள்லாம் பார்த்தா கரெக்டா சொல்றீங்களே, எங்க பதில் அதுவா தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே பாக்குறீங்களே. இவனெல்லாம் செஞ்சிடாதியா, செஞ்சிட போறாரு இல்ல. யோபு 19:25 ரொம்ப அழகா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அறிக்கை எடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலையும் அவனுக்குள்ள ஒரு அழியாத ஒரு நம்பிக்கை. யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives forever. ஆமென். ஏதோ ஒரு மரித்து போன ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் மரித்தது உண்மைதான்.
அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்மைதான். ஆனாலும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்பினது மாத்திரமல்ல, அவர் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு அவர் ஜீவிக்கிறார். நல்ல கையை தட்டி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. அவர் சதா காலமும் உயிரோடு கூட ஆட்சி செய்கிற தேவன். இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில எதிர்பாராத unexpected miracles will happen. Amen. எத்தனை பேருக்கு அப்படி நடக்கும்னு ஆசைப்படுறீங்க? Suddenly. மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், மார்க் 5:41-42 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் 5:41-42 வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். சத்தமா அல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த வார்த்தை உங்க மேல நான் பேசுறேன். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறபடி உன் குடும்பத்தில் சில நிகழ்வுகளை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அப்போ எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற சில காரியங்களை இந்த ராத்திரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நம்புறவங்க மட்டும் நல்ல ஒரு கையை தட்டி ஒரு ஆமென் ஆமென் ஆமென். சார், நீங்க என்ன நிலைமையில வந்திருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற ஒரு மாபெரும் காரியத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. யாவீருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். யாவீரின் விசுவாசம் இயேசு ஏதோ அற்புதம் செய்யறவரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் அவருக்குள்ள இல்ல, அவருக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. அது என்ன நம்பிக்கை என்றால், இயேசு கிறிஸ்து மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. ஆமென். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் 22ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. இந்த யாவீரு என்பவர் ஜெப ஆலய தலைவரில் ஒருவர், சினகாக் லீடர்னு சொல்லலாம். கற்பனைகள் நல்லா தெரியும், பிரமாணங்களை நன்கு அறிந்தவன். ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இயேசு கிட்ட வந்து சொல்ற ஒரு அழகான காரியம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறார் சார், ஆனா நீர் வந்து உம்முடைய கரங்களை வைத்தால் என் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார் அந்த இடத்துல. அல்லேலூயா. இந்த யாவீரு he not only believed that Jesus was only a healer, இயேசு வெறும் அற்புதம் செய்றவர் என்ற நம்பிக்கையெல்லாம் தாண்டி ஆழமான ஒரு நம்பிக்கை. அதான் சொன்னேன், இவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்ற அழியாத ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. நம்பர் 1, இயேசுவை கூப்பிடுறாரு. இயேசு இப்போ வரேன்னு சொல்லிட்டார். வரேன்னு சொன்ன உடனே இப்போ யாவீர் என்ன பண்றாரு, இயேசுவை கூப்பிட்டுட்டு போறாரு. அங்க ஒரு அழகான ஒரு நிகழ்வு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். 24, அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, unexpected crowd. சத்தமா சொல்லுங்க, சத்தமா, இன்னும் சத்தமா.
எதிர்பாராத டிராபிக். இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணாதான் நான் சொல்ல வர்றதெல்லாம் புரியும். நான் ரொம்ப டீப்பாலாம் போகல, ரொம்ப பிளைனா தான் நான் சொல்ல போறேன். அன்எக்ஸ்பெக்டட் டிராபிக் நடக்குது வீட்டுக்குள்ள. இப்போ ஒரு மரணம் நிகழ போகுது. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இன்னும் கொஞ்ச நேரம் தான், டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய பிள்ளை சாக போகுது சார். ஆனால் உம்முடைய கரங்களை நீர் வைப்பீரானால் என் மகள் பிழைப்பாள் என்று நம்பிக்கை உடையவனா இப்ப இயேசுவை கூட்டிட்டு போறாரு. எதிர்பாராத கூட்டம் அன்றைக்கு அவர்களை மறைத்தது. அன்எக்ஸ்பெக்டட் கிரவுட். நம்பர் 1, யாவீருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவன் கர்த்தரை துரிதப்படுத்தவே இல்லையா. என்ன பண்ணவே இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. He never urged God. கர்த்தரை துரிதப்படுத்தவே இல்லை. நம்ம மொழியில சொல்லணும்னா கொஞ்சம் நை பண்ணினே இருப்போம்ல. குழந்தைங்களாம் சொரண்டு மாதிரி நை பண்ணினே இருப்பாங்க. அப்படிதானே சொல்லுவோம். வேற எதனா லாங்குவேஜ் இருக்கா? ஹலோ, இருக்கீங்களா? நச்சு பண்றது சூப்பரா இருக்கு. கரெக்ட். நச்சு பண்ணல யாவீரு. ஏன்னா யாவீருக்கு உள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை, சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார். அதான் சொல்றேன், வெறும் இவர் அற்புதம் செய்யறவர்ன்றதை தாண்டி இவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்ற ஆழமான நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தனால அங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிராபிக் நடக்குது. பயங்கரமான கூட்டம் இயேசுவை நெருக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்போ அந்த இடத்துல எதிர்பாராம இன்னொரு ஹீலிங் சர்வீஸ் நடக்குதான். என்ன நடக்குதா? ஹலோ, என்ன நடக்குது? சரி, இப்போ நம்மளா இருந்திருந்தா, இப்போ நீங்க தான் யாவீர்னு வச்சுக்கிடுங்களேன். இயேசுவை கையோட கூட்டு போறீங்க, அன்எக்ஸ்பெக்டட் டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்க, எதிர்பாராத நெருக்கம். இப்போ 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குணமடைகிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு ஹீலிங் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு. நம்மளா இருந்தோம்னா கதையே வேற. அங்க என்ன தெரியுமா பண்ணிருப்போம்? நம்மனா நான் என்ன எடுத்துக்கிறேன், நீங்க நல்ல ஜனங்க, ஒரு அல்லேலூயா, கொஞ்சம் சிரிங்களாம் ஐயா. ஆமா, நம்ம இருந்திருந்தா ஒரு வழியே வேற. என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, உங்களை முதல்ல கூப்பிட்டது நான் தானே, அப்புறம் என்னத்துக்கு அங்க ஒரு சர்வீஸ் நடக்குது, அங்க எதுக்கு போய் ஹீலிங் நடத்துறீங்க? உங்களை முதல்ல யார் கூப்பிட்டா? சரி, ஒரு ஆண்டவர் ஒரு வழியாகி சொன்ன மாதிரி நச்சு பண்ண ஆரம்பித்திருந்திருப்போம். இப்போ பயங்கரமான கூட்டம் நெருக்க ஆரம்பித்தது. இப்போ இயேசு திரும்பி கேட்கிறாரு, எப்பா யாருப்பா என்ன தொட்டதுன்னு கேட்கிறாரு. இவ்வளோ நடக்குது. இந்த பக்கம் இந்த தகப்பனுடைய மனநிலைமையை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. வீட்டில் மரணம் நடக்க போது, இப்போ இங்கே ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. இந்த கூட்டம் தாண்டி போனோம். இப்போ இந்த மனுஷனுக்குள்ள என்னென்னலாம் ஓடி இருக்கும். இவர் எப்போ வருவார், எப்போ வீட்டுக்கு போகிறது, எப்போ என் பிள்ளை மேலே கை வைப்பார், எப்போ இந்த டிராஃபிக் மாறும், இப்படி ஏடா கூடமா இப்போ சிந்தனை என்ன பண்ணியிருக்கோம்? நீங்க பேசுங்களேன். யோசனை உள்ள ஓடினே இருந்திருக்கும். நம்மளா இருந்தா அந்த பக்கத்துல இருந்து, நல்ல வேலை அன்னைக்கு ஆண்டர் கையில போன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆண்டர் காலி. போனை போட்டு நொய் 20 மிஸ்டு கால் 40 மிஸ்டு கால் ஆச்சு. ஆண்டவர் டைம் மெசேஜ் ஆரம்பிச்சிருப்போம் வாட்ஸ்அப்ல, டைம் ஆயிடுச்சு, இன்னும் வரல, என் பிள்ளை மறிக்க போகுது, இங்க என்ன ஒரு தேவையில்லாத சர்வீஸ் நடக்குது சார். அப்படிலாம் எதையும் கேட்கல. He never urged God. அவன் ஆண்டவரை துரிதப்படுத்தவே இல்லை, நச்சு பண்ணல. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவர் யார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு சார். அல்லேலூயா. காலம் தாமதமானாலும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்ற ஒரு பாரமான ஒரு நம்பிக்கை உடையவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி எத்தனை பேர் நம்புறீங்க, காலம் தாமதமானாலும் இயேசு எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்? நம்புறவங்க சத்தம் அவர் ஆமென். அவர் என் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்கள், காலங்கள் தாமதமாகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்பினவர்கள் கைவிடலாம், ஆனால் எனக்கு குறித்ததை அவர் சொல்லி நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆமென் பாடு. ஆமென். துதிக்கும் போதே ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில சிந்தனையில உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. He never urged God. கர்த்தரை துரிதப்படுத்தவே இல்லை. டைம் ஓட்டிட்டே இருக்குது. இப்போ
எவ்வளோக்கு எவ்வளோ டிலே நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வீட்டில் ஆபத்து தான். ஆனா கொஞ்சம் கூட கர்த்தரை துரிதப்படுத்தாம he was so calm. எப்படிலாம் அமைதியா இருந்தாருன்னு தெரிலங்க. நானா இருந்திருந்தா அந்த இடத்துல அமைதியா இருந்திருப்பேன்னு தெரில. நம்மளா இருந்திருந்தா பயங்கரமா பிளான் பண்ணியிருப்போம். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் போட்டு வர வச்சு இந்த கூட்டத்தை தாண்டி கார்லாம் எஸ்கார்ட்லாம் வர வச்சு இயேசு எப்படியாவது வீட்டுக்கு தூக்கின்னு போகணும். ஏன்னா டிலே ஆச்சுன்னா வீட்டில் மரணம் கன்ஃபார்ம். அற்புதத்தை பக்கத்திலே வச்சுக்கிட்டு அற்புதத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. ஆனா அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இவர் யார் என்ற நம்பிக்கை. அதான் சொல்றேனே, இவரால என் பிள்ளைய குணப்பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையை தாண்டி இந்த பொண்ணு மறிச்சாலும் இவர் உயிரோடு எழுப்புவார்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள ஆல்ரெடி உள்ள இருந்துச்சு. உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை உடையவனா. He had a hope of resurrection. He never urged God. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்தில் காலம் தாமதமானாலும் கர்த்தரை நம்புவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க நம்பலனை கேட்போம். அவரை பிடிச்சி நைப்பா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நை பண்ணாதீங்க. நம்ம பக்கத்திலே நம்ம சொல்றதுக்கு பலன் சொல்லுங்களேன், நல்லா இருப்பீங்க ஐயா. பக்கத்தில் பார்த்து அவரை ரொம்ப சுரண்டாதீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நிறைய நேரத்தில் we act more smarter than God himself. ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே டைம் ஆண்டவரே ஆபிரகாம் தான் பண்ணாரு. ஆண்டவரே 100 வயசு ஆயிடுச்சு, நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தது எப்பயோ, வயசு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மேபி நினைச்சிருப்பாரு, ஏன்பா ஆபிரகாமே உனக்கு 100 வயசு ஆயிடுச்சுன்னு நீ சொல்லிதான் எனக்கு. ஹலோ, உன் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்றது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அல்லேலூயாவா, ஆமேனா? சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க ஆமேன். சொல்லாதவங்க மட்டும் சொல்லுங்க. இந்த பக்கம் சொல்லாதவங்க மட்டும் ஆமேன். நல்லா இருப்பீங்க. காலம் தாமதமானாலும் கர்த்தரை நம்புங்கள். நம்ம நிறைய நேரத்தில் அப்படிதான். ஆண்டவர் லேட் ஆகுது என்ன பண்றீங்க, கூப்பிட்டது நானு, ஆனா அங்க போய் ஹீலிங் நடத்திட்டு இருக்கீங்க, ஹீலிங் சர்வீஸ் நடக்குது. என்னென்னமோ நினைச்சு நம்ம ஒரு வழி ஆயிருப்போம். அந்த இடத்துல ஒரு வழி ஆகி ஆண்டவரை ஒரு வழி ஆகியிருப்போம். ஆனா யாவீரு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. லேட்டான என்ன சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை அந்த ராத்திரி இருக்கு? மேபி யுவர் சிச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் குட் இன் யுவர் ஃபேமிலி. உங்க வேலை ஸ்தலத்தில் ரொம்ப இடகுடமாக தான் சூழ்நிலை இருக்கு. உங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லை. ஆனா அந்த ராத்திரி எத்தனை பேர் நம்புறீங்க, எனக்கு லேட் ஆகுன்றது ஒரு பக்கம் தாண்டி எனக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியும் சார் எனக்கு. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, காலம் தாமதமானாலும் நான் உம்மை நம்புவதற்கு எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்றால் தரமாட்டார் என்று அர்த்தம் அல்ல, சிறந்ததை தருவார். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. தாமதிக்கிறார்னா, டிலே பண்றாருன்னா தரவே மாட்டார்னு இல்ல, சிறந்தத, பெஸ்ட, சூப்பரா நியமித்தத, உங்களுக்காக வைத்திருக்கிறத, திட்டங்களை, சிறந்த திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கென்று செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி சொல்லுங்க, காலம் தாமதமானாலும் நான் உம்மை நம்புவேன். இந்த ராத்திரி ஏதோ எமோஷனலா நான் உங்களை உசுப்பேத்திட்டு போக வரல. I don't want to do that. புடுபுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறகுன்னு சொல்லிட்டு போக வரல. யாபீரு கத்துக் கொடுக்கிறாரு, அவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர். ஆமென். ஆபிரகாம் பலி செலுத்தும் போது அதான் நினைச்சிருப்பார். அந்த விசுவாசம் இவரை மறுபடியும் உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பிடுவார். நம்பர் 1 இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம், நெவர் urge God's plan. கர்த்தருடைய திட்டங்களை ஒரு நாளும் துரிதப்படுத்தாதீங்க. அவர் சரியானதை சிறந்த நேரத்தில் செய்து முடிக்க போதுமானவர். அல்லேலூயா. சார் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளா ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்துட்டு இருக்கேன் சார். இந்த ராத்திரி ஐ நோ அந்த 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 கடினமான நேரங்கள் எனக்கு புரியுது. என்கிட்ட பதில் கேட்டீங்கன்னா மேபி தி ஆன்சர் இஸ் நோ.
எப்படி செய்வாரு, என்ன பண்ணுவாரெல்லாம் தெரியல. ஆனா அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். எப்படியும் செய்து முடிப்பார். 2 கையை உயர்த்தி, நற்கிரியை என்னில் துவங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவார். கையை உயர்த்தி, நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். 2 கையை உயர்த்தி, சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் எப்படியும் செய்து முடிப்பீர். இந்த வார்த்தை அறிக்கை பண்ணும் பொழுது, சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர் என் வழியாய் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. நீங்க பாடுங்க. ஓ எதிர்பார்த்த தருபவரே எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். விசுவாசத்தோடு சொல்லுவோம், யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். எல்லாமே செய்து முடிப்பீர். இந்த ராத்திரி நமக்கு ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாம் இழந்து போன நேரத்திலும் அவருடைய சரீரம் போனது, நம்பிக்கை போனது, உறவுகள் அவனை விட்டு போனது, எல்லாரும் அவர்களை விட்டு போனாலும் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ரெடிமர் என்ற வார்த்தைக்கு ஹீப்ரூல கோயல் அப்படின்னு அர்த்தமா, GOEL அப்படின்னா பிளட் ரிலேட்டிவ், க்ளோஸ் ரிலேட்டிவ்னு அர்த்தமா. ரெடிமர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடிமர் லிவ்ஸ். ரெடிமர் என்றால் இன்னத்தான், க்ளோஸ் ரிலேட்டிவ், பிளட் ரிலேட்டிவ். யோபு வாழ்க்கையில் எல்லாமே விட்டு போயிட்டாங்க சார். அவனை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, குடும்பம் விட்டு போயிருச்சு, சொந்த மனைவி இப்போ பேச்சு பயங்கரமா இருக்கு, வாழ்க்கை ஒரு அடுத்த நிலைமைக்கு போகுமான்னு தெரியல, மீண்டும் எழுமுமான்ற நிலைமை தெரியல, உடைக்கப்பட்டு பலருக்கு கேலியான ஒரு பொருளாய் நடு ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட எடுத்து சொரிஞ்சிட்டு இருக்கிறான். சரீரத்தில் பலன் போயிருச்சு, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதனாலதான் சொல்றாரு, மை ரெடிமர் லிவ்ஸ். ரெடிமர் என்றால் க்ளோஸ் ரிலேட்டிவ்னு அர்த்தம். அதான் யோபு சொல்றாரு, யார் என்னை விட்டு போனாலும் எனக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை இருக்கு சார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை பார்க்கும். இந்த ராத்திரி தீர்க்க தரிசனமா உங்கள் மேல அந்த வார்த்தையை பேச விரும்புகிறேன். அவர்கள் அந்த நிகழ்வை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்ற வசனம் சொல்லுகிற பிரகாரம் சில நிகழ்வுகளை கர்த்தர் உங்க குடும்பத்துல செய்வாரு. அது எப்படி இருக்கும்னா, மற்றவர்களுக்கு பிரமிப்பை உண்டாக்குற ஒரு பயங்கரமான காரியத்தை, சிலருக்கு புரியல நினைக்கிறேன், ஆமென், பிரமிப்பை உண்டாக்குற சில நிகழ்வுகளை உங்கள் குடும்பங்களில கர்த்தர் செய்ய போதுமானவர். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ஹalleluya, ஹalleluya. காலம் தாமதமானாலும் கர்த்தரை நம்புவோம். அவர் சிறந்ததை தருவார், சரியானதை தருவார், முன்குறித்ததை தருவார். அவரை நீங்க தாராளமா நம்பலாம் சார், உங்களை ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா.
இப்போ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌட், திரளான கூட்டம். இந்த தகப்பனுடைய இருதயம் கொஞ்சம் வெளியே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ள பதட்டம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். எப்படா இந்த கூட்டம் போவோம், எப்படா வீட்டுக்கு போவோம், என் பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமாக கிடக்கு, ஆண்டவரை கொண்டு போயிடலாமா, ஆண்டவர் வீட்டுக்கு வந்துடுவாரா, எதையுமே கேட்கலங்க. துரிதப்படுத்தவே இல்லை. கர்த்தரை முழுமையா நம்பினான். He never urged God. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்று விரும்புறாரு. Never urge me. என்னை துரிதப்படுத்தாத. அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு காரியத்தை அவர்கிட்ட விட்டுட்டீங்களே, டோன்ட் கோ பேக். போய் ஆண்டவர் இது என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காதீங்க. பகல பார்த்து சொல்லுங்க, அவர் துரிதப்படுத்தாதீங்க. சொல்றவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே இது குத்தனை, இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அதே நோண்டி நிற்போம். சிலர் இந்த அடிப்பட்ட இடத்த சுரிஞ்சுனே இருக்கிற மாதிரி, சிலர் அதே பிடிச்சி அதை தாண்டி எத்தனையோ காரியத்தை கர்த்தர் செஞ்சுட்டு இருப்பார். இன்னைக்கு ஒரு கத்துக்கு போகிற ஒரு காரியத்தை கர்த்தரை துரிதப்படுத்த வேணாம். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சிறந்ததை ஏற்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. நம்பர் 2, ஒன்று, he never urged God. நம்பர் 2, he never questioned God. கேள்வி கேட்கவே இல்லையா? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணலையா? சத்தமா. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தான் சொல்லுங்க. நம்ம அப்பா நம்மள மாதிரி ஆண்டவரை கேள்வி கேட்குறவங்க யாருமே இருக்கவே முடியாது. இப்போ எப்படியோ டிராபிக் வந்து தாண்டிட்டாருங்க இயேசு கிறிஸ்து. எப்படியோ இந்த கூட்டத்தை தாண்டி இப்போ அந்த தகப்பனுக்கு இப்போதான் மூச்சே வந்துருங்க. அப்பா இப்பயாவது வந்தீரே, சரி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போற நேரத்தில் அவனுக்குள்ள நிறைய காரியம் ஓடிட்டு இருக்கு, மண்டபத்தில் நிறைய ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு ஒரு பயம், ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, ஏடா குடும்பம் எதனா ஒன்று நடந்துருச்சுன்னா, இவன் எதிர்பார்த்த அந்த ஒரு காரியம் இப்போ அவன் காதுகளுக்குள்ள அந்த செய்தி வருது. ஆமென். 36ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 35ஆம் வசனத்தை 36ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, சத்தமா சொல்லுங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். இப்போ நம்ம யாவீர் இடத்துல இருந்ததுன்னு வச்சுங்க, நம்ம கேள்வி எப்படி இருந்திருக்கும்னு சொல்றேன். ஆண்டவரே, இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா, புரியுதா? இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ இல்ல 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? நான் நம்பியிருப்பேன். என் பொண்ணு செத்து போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? ஹலோ, வேற யாரும் காரணம் இல்ல. சொல்லுங்க, தொண்டை வரைக்கும் வந்துட்டு சொல்லிருங்க, நீங்க தான் சார் காரணம். கண்டிப்பா சொல்லிருப்போங்க. இந்த வாய் இருக்கே, ரொம்ப மோசமான வாய். ஒரு நாள் பல்லுக்கும் நாக்குக்கும் சண்டை வந்துச்சான். எதுக்கு சண்டை வந்துச்சான்? இந்த பல்லு நாக்கை பார்த்து சொல்லுச்சான், நாக்கு நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துடுற, சும்மா கடை வரவெல்லாம் முதல்ல பல்ல உடைக்கிறேன் பாரு தான் சொல்றான். இந்த வாய் மோசமான வாய். எந்த நேரத்தில் என்ன கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லிடும். நம்மளா இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருப்போம், சார் ஒரு 5 minutes பிஃபோர் வந்திருக்கலாம்ல சார், நான் தானே சார் உங்களை முதல்ல கூப்பிட்டேன், அப்புறம் அங்கே என்ன சார் ஒரு சர்வீஸ் நடத்திட்டு வரீரு, அங்கே என்ன சார் ஒரு ஹீலிங் சர்வீஸ், உங்களை முதல்ல கூப்பிட்டது யாரு, சீரியஸான மேட்டர் சொன்னது யாரு, எமர்ஜென்சியில் யார் இருக்கிறான்னு சொன்னது, என் கூட வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அங்க போய் ஒரு அற்புதம் நடத்திட்டு இப்போ லேட்டா வந்துட்டு பயப்படாத, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொன்னா, இப்படிலாம் நம்ம பேசி, நீங்க நல்ல ஜனங்க, நீங்க பேசிருக்க மாட்டீங்க. மாம்சம் கண்டிப்பா. பட் யாவீருக்குள்ள ஒரு அழகான ஒரு நம்பிக்கை. He never questioned God.
யோசிச்சு பாருங்க, சொந்த பிள்ளை செத்து போயிட்டு மறிச்சிருச்சு. He never questioned God. ஏன்னா அவனுக்கு தெரியும், சார் இவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார். அல்லேலூயா. இந்த இயேசு யாருன்னு எனக்கு. எத்தனை பேர் அந்த நம்பிக்கை அந்த ராத்திரி வேணும்? மேபி இட் இஸ் ஈஸி டு ப்ரீச். பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில நேரத்தில் அனுபவிக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குல்ல. இயேசுவின் இடத்துல ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை கொண்டு வந்தார் ஒரு தகப்பன். இயேசு கிட்ட அவர் சொன்னார், இவனை குணம் பண்ணுறதுக்கு உங்கள் சீசர்கிட்ட கூப்பிட்டு போனேன், ஒருத்தனாலும் ஒரு பிரயோஜனம் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை, நீராச்சும் எதையா பண்ணும் அப்படின்னாராம். என்ன சொன்னாரா? ஆண்டவருக்கு டக்குன்னு திரும்பி என்னப்பா சொன்ன, திரும்பி சொல்லு, எதையா பண்ணுமா? ஆண்டவர் உடனே சொன்னார், ஷார்ட் கொடுத்தாரு, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் ரொம்ப சூப்பராக அது வெளிப்படையாக சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னமோ உண்மைதான் சார். மேபி இங்கே இன்னைக்கு ராத்திரி உட்காந்துட்டு இருக்கும் போது அங்கேருந்து தாட் எப்படி இருக்கும்னா, பிரசங்கம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் நடக்குமான்னு தான் தெரில. கரெக்டா? கையை தூக்க மாட்டீங்களே. அல்லேலூயா, வாழ்க. பிரசங்கம்லாம் ஓகே, சூப்பராக இருக்குது, எமோஷ்னலாக அப்படி நல்லா இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு தான் தெரில. இந்த தகப்பன் சொன்ன ஒரு காரியம் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் வாழ்க்கையில் அவ்வப்போது வருகிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். கையை உயர்த்தி, ஆண்டவரே சந்தேகம் எனக்குள்ளே வரக்கூடாதப்பா, ஜெபம் பண்ணுங்க. அவ்வப்போது வருகிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நல்ல கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கிருபை தருவார். சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, இன்க்ரீஸ் ஆஃப் ஃபெய்த் லார்ட். ஆண்டவரை கண்மூடித்தனமாக உம்மை நம்ப, தாமதமானாலும் உம்மை நம்ப, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுலாம் தெரில, ஆனாலும் நான் உம்மை நம்புவதற்கு என் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது, ஆமென், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வல்லமை ஐயோ இந்த ராத்திரி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தட்டும். ஆமீன். உங்கள் சிந்தையில் இருக்கிற அழுத்தங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் எல்லாம் மாறட்டும். எனக்காக கர்த்தர் எப்படியோ ஒரு காரியத்தை அவர் செய்து முடிப்பார், தாமதமானாலும் செய்வார் என்ற முழுமையான நம்பிக்கை உடையவனா நான் இங்கிருந்து வெளியே போக என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கையை உயர்த்தி, நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், கையை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு. சொல்லுங்க இந்த வார்த்தைகளை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றால். ஏன் தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவங்க கையை உயர்த்தி நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. காலம் தாமதமானாலும், சூழ்நிலைகள் மாறாத பட்சத்திலும், நான் நடந்து போகிற பாதை எனக்கு தெரியாவிட்டாலும், ஓ நம்புவேன். என் குடும்பத்தில் நான் காத்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காம போனாலும், நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள இந்த ராத்திரி என்ன அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணிக்கிறவங்க நம்புவேன். அர்ப்பணிக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு தேவ பலன் உங்களை ஸ்திரப்படுத்தட்டும். ஆமென். கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை பலப்படுத்தி நம்புவே. யாவீர போல
வைராக்கியமான ஒரு நம்பிக்கை. ஆமென், ஆமென். உறுதியாய் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி கடைசியா சொல்லுங்க, நம்புவே என் இயேசுவை நம்புவே ஒருவரை. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் என்ன நடக்கலாம் நமக்கு புரியல. நமக்குள்ள ஒரு கேள்விதான், ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் ஆல் ஆஃப் சடன் why I don't know why it is happening. சிலர் அந்த கேள்வியோடு இங்க உட்காந்துருக்கீங்க நிறைய பேர். I don't know why it is happening. ஏன் தெரியல ஆண்டவரே. It was all smooth, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஏன் நடக்குன்னு தெரியல. சில நேரத்தில் ஏன் நமக்கு புரியாது, நடந்து போகிற பாதைகள் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ராத்திரி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். உனக்கு பாதை தெரியாமல் இருக்கலாம் சார், ஆனால் உன் கூட யார் இருக்கான்ற நம்பிக்கை இருக்குல்ல. எத்தனை பேருக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்க கூட யார் இருக்கிறார் அந்த நம்பிக்கை இருக்கா? பொண்ணு செத்து போச்சுங்க, நம்மளா இருந்த அவள் தான். இதுக்கப்புறம் உங்க வார்த்தையை வச்சு நான் என்ன பண்றது? போங்க ஆண்டவரே, உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க. நான் கூப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வரல, நான் கூப்பிட்ட டைமுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, கடைசியில் என் பிள்ளைய கூட உயிரோட பார்க்கல சார். நான் கடைசி ஒரு வார்த்தை கூட பேசல சார் என் பிள்ளைகிட்ட. எல்லாம் முடிஞ்சிருச்சு சார். நம்பர் 3, உறுதியாய் கர்த்தரை நம்பினான். Number 1, it never urged God. கர்த்தரை துரிதப்படுத்தல. He never questioned him. உறுதியான நம்பிக்கை. சத்தமா சொல்லுங்க. அதை என்னால் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல அந்த அந்த தகப்பனுடைய நிலைமைய. எல்லாம் சொல்லிட்டு பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் சகோதரனாகிய யோவானையும் தவிர வேறு ஒருவரையும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுக்குள்ளே இப்போ போறாரு. போனால் ஃபியூனரல் சர்வீஸ் நண்டுன்னு இருக்குது. எல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. நேராக பாஸ் உள்ளே போறாரு. எல்லாம் போங்க, வெளியே போங்க, சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் வெளியே போங்க, இங்கே போயிடாதீங்க, இங்கே போயிருங்க. பாஸ் சொல்றாரு, எல்லாம் வெளியே போங்க. இப்போ ஒன்று சூப்பராக ஒன்று சொல்ல போறாரு. எல்லாம் வாசிக்கலாமா? 40ஆம் வசனம், 39ஆம் வசனம் வாசிக்கலாமா? உள்ளே பிரவேசித்து நீங்கள் எல்லாரும் சத்தமா வாசிக்கலாம், அப்பதான் நமக்கு புரியும். எல்லாம் சத்தமா வாசிக்கலாமா? உள்ளே பிரவேசித்து நீங்கள் அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அல்லேலூயா. கமிங் பேக் டு த பாயிண்ட். நம்மளா இருந்திருந்தா அங்க ஒன்று சொல்லியிருப்போம், ஆண்டவரே இவ்வளோ தூரம் என்ன பண்ணீங்களா, அது கூட நான் விட்டுருவேன். ஆனா இப்போ பண்றீங்க பார்த்தீங்களா, இது ரொம்ப சொல்லுங்க, இது ரொம்ப ஓவரா இருக்கு சார். இவ்வளோ நேரம் என்னை கலாச்சதை கூட நான் விட்டுருவேன். ஏதோ என் குடும்ப சூழ்நிலைமை என்னை ஒரு வழி ஆக்கிட்டீங்க. ஆனா இப்போ என்ன கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா, இது என்னால் தாங்கவே முடியல சார். அவர் என்ன சொல்றாரு, ஏங்க டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்து ஃபியூனரல் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, பிள்ளை காஃபின் பாக்ஸ்ல இருக்கு, பாஸ் நேரா உள்ள வந்துட்டு சொல்றாரு, பிள்ளை சாகலடா, தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்றார். நமக்கு பயங்கரமா நமக்கு பொறுத்துட்டு இருந்திருப்போம். அந்த டைம்ல பிபி எல்லாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்கும். ஏங்க ஒன்று சொல்றேன், இந்த மனுஷன் அவர் சொல்றதை அப்படியே நம்புறாருங்க. அல்லேலூயா. நோ எக்ஸ்ட்ரா கவுண்டர் ஃபைலே கிடையாது, கேள்வியே இல்லை. பிள்ளை மறிக்கல, தூங்கிட்டு இருக்குன்னா கையை கட்டிக்கிட்டு அப்படியா, ஓகே நீங்க சொன்னா நான் நம்புறேன். ஆனா நம்மளா அந்த என்ன பண்ணியிருப்போம், கதை விடாதுமையா, பாக்ஸ்ல படுத்துட்டு இருக்கு பார்க்குறோம், பாட்டு பாடிக்கணும், கொஞ்ச நேரத்தில் அடக்கம் பண்ண போறோம், இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கிறீர் அப்படின்னு. உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. ஏன்னா இந்த யாவீரு இந்த இயேசு வெறும் குணப்படுத்துறவர் என்ற வெளிப்பாடை தாண்டி
இவர் மரணத்திற்கும் அப்பாற்பட்டவர் என்ற நம்பிக்கையுடையவனாய் இந்த ராத்திரி மேபி you're going through some situations. சிலது ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கலாம். I know it is hard. ஆனால் நீங்கள் ஒன்றே தான் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, நான் இமை உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு கிருபைதாங்க ஆண்டவர். இருக்கிற இடத்துல அப்படி 7 மணி இருக்கு என்ன கேட்கலாமா? உமை உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு கிருபைதாங்கப்பா. இந்த ராத்திரி ஆண்டவர் காலம் தாமதமானால் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரேன்னு சொல்ற ஆட்களை தேடிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் செய்ய போற அற்புதம் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி. வசனம் சொல்லுது, அவர் பிள்ளையுடைய கையை பிடித்து தூக்கி எடுத்தார், மரித்தவள் உயிரோடு எழும்பினாள், அவளுக்கு 12 வயது ஆயிருந்தது. அவர் செய்த காரியத்தை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அந்த வார்த்தை நான் உங்க மேல நான் பேசுறேன். அநேகர் பிரமிக்கிற நிகழ்வுகளை, ஆமென், உங்க குடும்பத்துல கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். நம்புறவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா 2 கையை உயர்த்தி, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்க சத்தம் உயரட்டும். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, ஓ நம்புவேன். கையை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீங்க பாடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். உங்க பலவீனங்கள் மாறட்டும், அவ்வப்போது வருகிற ஆமென் அன்பிலிப் எல்லாம் மாறட்டும். இந்த ராத்திரி உனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய, ஆமென், ஓ கையை உயர்த்தி நடத்திடுவீர். சொல்லுங்க, இனிமேலும் கடைசி வரை. எப்படி நடக்கும், இது எப்படி தாண்டி போவோம், குடும்பத்துல இது மாறுமா, எனக்கு எதெல்லாம் தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை கடைசி வரை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு, ஓ நடத்திடுவீர். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன். கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அநேகர் பிரமிக்கத்தக்கதான ஒரு காரியத்தை குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை, ஓ அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிற ஒரு மாபெரும் காரியத்தை இந்த ராத்திரி உம்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.